வழிகாட்டுதலின்படி பொதுவாக ஒரு கேபினெட் மீட்டிங் முடிஞ்சு வந்தோம்னா நம்ம ப்ரெஸ்ஸை பார்க்கறது வழக்கம் கிடையாது. ஏன்னா அது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெறுகின்ற ஒரு கேபினெட் மீட்டிங். கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய பொருட்கள் சார்ந்து தான் நம்ம டிஸ்கஸே பண்ணுவோம். அது எங்களுக்குள்ளாரே முடிஞ்சிடும், அதிகாரிக மட்டத்தில் முடிஞ்சிடும். ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேபினெட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ரெஸ்ஸை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தில் உதித்த ஒரு திட்டம் சார்ந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான். குறிப்பாக அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது என்பது, மக்களாட்சி என்பது குடிமக்களின் கனவுகளை நனவாக்க கருவியாக ஒரு அரசு செயல்படுவதுதான் மக்களாட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன திட்டம் முதலமைச்சர் சொல்ல போகிறார் என்று நாங்களாம் பார்த்த பொழுது, இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 4.5 வருஷமா நம்ம இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல நம்ம இருக்கோம். 4.5 வருஷமா இருக்கோம்னு சொன்னோம்னா நடுப்புற நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த தேர்தல் வந்தது, இடைத்தேர்தல்கள் வந்தது, எஸ்ஐஆர் பணி மூலமாக அதிகாரிகள் பாதி அதில் பணியாற்றுகள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல நம்ம எவ்வளவு சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். 2021 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொரோனா தொற்றிலிருந்து நம்மளை மீள்வதற்கே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மீள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் ஆனது என்பதெல்லாம் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்க உணர்வீர்கள். இன்றைக்கு அதெல்லாம் கடந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொருளாதார இலக்காக இரட்டை இலக்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக இன்னைக்கு குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். சரி, அவர் பேசும்போதுதான் இது மட்டும் போதுமா? கண்டிப்பாக போதாது, இன்னும் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பல நிதி நெருக்கடி இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் சார்ந்து, நீங்க ஒரே ஒரு பஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்களேன், அதே திட்டத்தினுடைய ஒரு டிராவலாவே நீங்க பார்க்கலாம். விடியல் பயணத்தின் மூலமாக அந்த பஸ்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு இளைய சமுதாயம். என்னுடைய தம்பி புதுமை தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வாங்குற தம்பி அந்த பஸ்ல போறாரு. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக என்னுடைய தங்கை அந்த பஸ்ல மாதம் 1000 ரூபாய் பெறுகின்ற அந்த தங்கை அதில் பயணம் செய்கிறார்கள். நேற்றிலிருந்து அவருடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் அவருடைய மடியில் மடிக்கணினியும் இருக்க போகிறது. அதே பேருந்துல காலை உணவு திட்டத்துக்கு தான் பிள்ளையை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு தாய்மார்கள், கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுகின்ற அந்த தாய்மார்கள் பயணிக்கிறார்கள். அந்த பஸ்ல நீங்க போகும்பொழுது கிராமம் வாரியாக நீங்க போகும்போது சாலைகள் நன்றாக இருக்கின்றது. ஏன்? முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக. அந்த பஸ்ல நீங்க போகும்போது சைட்ல பார்த்துட்டே வந்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு முகாம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பு கரங்கள் திட்டம், தாயுமானவர் திட்டம் என்று ஒவ்வொரு திட்டமாக நீங்க இது ஸ்டேட்டுக்கு மட்டும் பெருமாள். இதை பார்த்து மற்ற ஸ்டேட்டு நாமளும் இது மாதிரி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விடியல் பயணத்தின் மூலமாக கொண்டு வருகின்ற திட்டங்கள் எப்படிலாம் கொண்டு வரோம்? இது என்ன உங்க காசா? இது மக்களுடைய காசு? ஆமாம். மக்களுடைய அந்த பணத்தின் மூலமாக பயனுள்ள திட்டத்தை மீண்டும் மக்களுக்கே நாங்கள் தருவதை பார்க்கிறீர்களா? இல்ல பயனற்ற திட்டங்களை சில பேர் செஞ்சுட்டு பணத்தை வீண் வரையும் செய்கிறீர்களா? அதை நீங்க பார்க்க போறீர்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே குட் சைட் அண்ட் பேட் சைட் இருக்கும். எதை நீங்கள் பார்க்க போறீர்கள்? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தருகின்ற பணத்தின் மூலமாக பயனுள்ள வகையில் திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, இந்த திட்டம்லாம் செஞ்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த ஃபவுண்டேஷனுடைய அடுத்த கட்டமாக அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் எல்லா விதத்திலையும் ஜிடிபியாக இருந்தாலும் ஜிஎஸ்டிபியாக இருந்தாலும் இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். மற்ற மாநிலங்களும் ஏன் மற்ற நாடுகளும் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். நமக்கானது ஒரு பெருமை. நம்ம எந்த மாநிலத்தை போனா நமக்கான பெருமை. இந்த மாநிலத்திலிருந்து வரீங்களா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரை சொல்லி அவருடைய மாநிலமா என்று சொல்றது நமக்கு ஒரு பெருமை. சரி, அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் அன்பிரசிடென்ட்ங்கிறவங்க இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னது, உங்க கனவை சொல்லுங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MKS இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய UKS திட்டமாக இதை நீங்க பார்க்கணும். உங்க கனவை சொல்லுங்க. சரி, இந்த உங்க கனவை சொல்லுங்கன்னா என்ன சார் அது? அதான் பல முகாம்கள் நீங்க நடத்துறீங்க, முகாம் மூலமாக கோரிக்கையை நீங்க வாங்குறீங்க, அது ஒரு பக்கம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப முதலமைச்சர் செல்லுக்கு நம்ம தனியா கொடுக்கிறோம், முதலமைச்சர் முகவரி திட்டம்னு வருது. இது என்ன சார் புதுமையான உங்கள் கனவை சொல்லுங்க? இந்த உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து ஒரு கனவுகள் இருக்கும்.
இப்ப தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஊருக்கு என்ன வேணும், தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணும். உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், ரோடெல்லாம் அருமையா இருக்கு, ரொம்ப டிசிப்ளினா டிராபிக்கை ஃபாலோ பண்றாங்க சார், சார் குப்பையே இல்லை சார் என்று நம்ம சொல்றோம். ஆனா அது போன்று என் ஊரு வேணும் சார், என் சாலையும் வேண்டும் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் அது ஒரு பக்கம், அது பாலிசி சார்ந்து வந்துகிட்டே இருக்க போகிறது. இது சார்ந்து என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. உங்க கனவை சொல்லுங்கிறது ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ரீச் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நம்ம செய்ய வேண்டும், கேட்டிட வேண்டும் என்று ஆசை. கிட்டத்தட்ட 1,91,00,000 குடும்பங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஹாபிட்டன்ட் பார்த்து குடியிருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 குடியிருப்புகள் இருக்கின்றது. ஸோ இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, பல முகாம்கள் போட்டாச்சு, பலவித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கென்று தனியாக ஒரு 50,000 வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம். நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லும்போது, அம்மா உங்களுடைய பெயர், அவங்க சார்ந்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான திட்டங்களில் நீங்கள் எதெல்லாம் பயன்பெறுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கனவுகள் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க எதை நினைக்கிறீங்க, முத்தாய்ப்பான ஃபர்ஸ்ட் தெரிய சொல்லுங்க அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஸோ இந்த ஃபாலோ முடிஞ்சதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அவங்கள அதே குடும்பத்துக்கு போய், அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்கள் கேட்குறோம். ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு ஒரு நம்பர் ஜென்ரேட். ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹேவ் அ யூனிக் கோட், யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆனோம்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் சார் முழுமையாக அதை வாங்கிய இது ஒரு கட்டமாக இது நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருப்பார். சார் குடும்பத்தோட கனவு சார், இளைஞன் சார், என் கனவு என் எதிர்காலம் எனக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார் என்று அந்த இளைஞர் சொல்லுவார். ஸோ அந்த இளைஞர் சார்ந்து கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு 15 வயதிலிருந்து 29 வயதும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சார்ந்து அவங்களுடைய கனவு என்னவாக இருக்கின்றது. முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் இளைய சமுதாயம் சார்ந்து, மாணவர்கள் சார்ந்து, கல்லூரி மாணவர்கள் சார்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவு என்னவா இருக்க போகிறது என்பதை நான் கேட்க போறோம். ஸோ அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க போறீங்களா என்று சொன்னா ஃபார்ம் இல்லை, அவங்களுக்கு தனியாக இணையதளம். ஸோ இன்னைக்கு டெக்னாலஜியை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்தும் போது அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த இணையதளத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் அது சார்ந்து அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 500 வெஹிக்கிள்ஸ் மூலமாக இது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஊடகம் சார்ந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, டிஐபிஆர் மூலமாக பத்திரிகை செய்தி மூலமாக கொண்டு செல்வது, அல்லது இன்ஃபுளுயன்சஸ் மூலமாக, இப்படி இந்த ரீச் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் அது சேரும். ஸோ இதை நாங்கள் செய்யறோம்.